பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற எவனாய் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலிருந்து நிச்சயமாகவே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர்கள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் அழியாத ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு தைரியத்தோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கு நாம் பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்கிறது நாம் நம்புகிற காரியங்களை நம்முடைய மனதிலே உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் விசுவாசம். நாம் இதை நம்புகிறோம், அதை நிச்சயமாகவே என் இருதயத்திலே நான் உறுதிப்படுத்தும் பொழுது அதைத்தான் வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. அது நம்பப்படுகிற ஒவ்வொரு காரியத்தினுடைய உறுதிதான் விசுவாசம். அதே நேரத்தில் காணப்படாத ஒரு காரியத்தின் நிச்சயம். நாம் கண்களினால் பார்க்கவில்லை, ஆனால் நம்புகிறோம், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதுதான் விசுவாசம். ஆகவே காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். நிச்சயமாய் அது உண்டு என்பது நம்முடைய விசுவாசம். ஆனால் நாம் கண்களால் காணவில்லை. இந்த காலை வேளையிலே அப்படி நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நாம் அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உண்மையா என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும் என்பதுதான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தால் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அது நம்மை செழிப்பாக்கும், மற்றவர்களையும் செழிப்பாக்கும். அதைத்தான் இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார், நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் செய்ய போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆண்டவராய் இயேசு சமாரியா பெண்ணிடத்தில் அந்த கிணற்றண்டையிலே பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். அந்த சமாரியா பெண் தாகத்துக்கு தண்ணீர் எடுக்க வந்த அவளிடத்தில் ஆண்டவர் கேட்டார்,
என்னுடைய தாகத்துக்கு நீ தண்ணீர் கொடு என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவளுடைய வாழ்க்கையை அவளிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார். உடனே ஆண்டவரை மேசியா என்று அவள் அறிந்து கொண்டாள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது ஒரு நாளும் உனக்கு தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற தண்ணீர் உள்ளத்திலிருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அதைத்தான் ஜீவ தண்ணீர் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதிகாரம் 9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று தாவீது எழுதுகிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அவரே ஒரு ஜீவ ஊற்று. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு வருகிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஜீவ ஊற்றினால் நிரப்புகிறார். அவருடைய வேத வசனங்கள் தான் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். அந்த வசனங்களில் இருந்துதான் ஜீவன் வெளிப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தை வசனத்தினால் நிரப்புவோம். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். நம்மை வளமாக்கும், மற்றவர்களையும் செழிப்பாக்கும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த இந்த புதிய நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலே முழுமையுமாய் கர்த்தரை விசுவாசிக்காதபடி சந்தேகத்தில் பயத்தில் இருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த சந்தேகத்தை பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஜீவ தண்ணீரை அதிகமாய் பருகி கொண்டு தங்கள் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒவ்வொருவரையும் ஜீவ ஊற்றினால் நிரப்பி ஆசீர்வதியும். அப்படி நீ செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வந்து அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த நாளிலே ஒவ்வொருவரை நீர் மாற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.